டே 1 ட்ரிப் ஆஃப் திருச்செந்தூர் வீடியோ 2ங்க. நாங்கள் அந்த அன்றைக்கி 12 மணி போல் பிள்ளையார்பட்டியில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டுங்க நேராக ராமநாதபுரம் போயிட்டோங்க. 2:30க்கெல்லாம் அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுங்க. அங்கேருந்து 17 கிலோமீட்டருங்க தூத்துக்குடி போகிற வழி இல்லைங்க. திருப்புலானின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே இருக்கிற கோயில் வந்துங்க ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோங்க. அங்கே இருக்கிற தெப்ப குளத்தில் பாருங்கள் அத்தனை மீன்கள் இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நாங்கள் அதுக்கு பொறி வாங்கி போட்டோங்க. அதுங்க அழகாக சாப்பிட்டுச்சுங்க. நாங்கள் காலெலாம் கழுவுணுங்க. எந்த தொந்தரவும் அந்த மீன்கள் பண்ணவே இல்லைங்க. அப்படியே ஒதுங்கிருச்சுங்க. வந்து பொரியை மட்டும் எடுத்துகிட்டு அழகாக நிவந்துருச்சுங்க. அங்கே இருக்கிற ஆண்டவர் பேர் வந்துங்க ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாளுங்க. கூட வந்து பத்மாசினி தாயார் இருக்கிறாங்க. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுங்க. அமைதியாக இருந்ததுங்க. கோயில் பெருசுங்க. கும்பிட்டுங்க நேராக அங்கேருந்து 1 கிலோமீட்டர் இல்லைங்க உத்தரகோசம் அங்கே போயிட்டேங்க. இந்த கோயிலோட சிறப்பு சொல்லணுன்னாங்க, சிவன் முதல்ல உலகத்திற்கு தோன்றின ஸ்தலம் இங்கே தாங்க உத்தரகோசம் அங்கேங்க. அது கூட பார்வதி தேவிக்கு வந்து சிதம்பரம் ரகசியத்தை சொன்ன ஸ்தலம் இங்கே தாங்க. அது கூடவே வந்துங்க மரகத நடராஜர் இங்கே மட்டும்தாங்க இருக்கிறாரு. அவருக்கு வருஷத்தில் ஒரு தடவை தாங்க ஒரு விசேஷம் நடக்கும். அதாவது அவர் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சந்தன காப்பு போட்டிருப்பாருங்க. வருஷத்தில் ஒரு தடவை அந்த சந்தன காப்பை எடுத்துகிட்டு முழுசாக ஒரு மரகத நடராஜராக பார்க்க முடியுங்க. மற்ற எந்த நாட்களில் நீங்கள் போனீங்கன்னாலும் மரகத நடராஜர் தெரிய மாட்டாருங்க. சந்தன காப்பில் தாங்க தெரிவார். மார்கழி மாதம் மட்டும்தாங்க அவருக்கு வந்து அந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு புது சந்தனம் பூசுவாங்க. அந்த பழைய சந்தனத்தை வாங்கிட்டு போவாங்க. அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. அது வாங்கி சாப்பிடுவாங்க, உடம்புல பூசிக்குவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையாக டேமேஜ் ஆகிருந்ததுங்க. அப்புறம் சிவனடியார்கள்லாம் எடுத்து இப்போ கோயில் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. முடிய போகுதுங்க. வர April 4 இங்கே தாங்க நடராஜர் இருக்கிறாரு. மரகத நடராஜர் இந்த கோபுரத்துக்கு அடியில் தாங்க. அதே மாதிரி April 4 வந்துங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அதுக்கான வேலைகள் வந்து மும்முரமாக போயிட்டுருக்குதுங்க. நீங்கள் ஒரு தடவைனாச்சிக்கு இந்த கோயிலுக்கு போங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அமைதியாக இருக்குதுங்க. நாங்கள் ஏப்ரல் லாக்டவுன்லேருந்து இங்கே போயிட்டே தாங்க இருக்கிறோம். திருச்செந்தூர் போனோம்னா கண்டிப்பாக நாங்கள் உத்தரகோசம் அங்கே போயிட்டு டைரெக்டாக திருச்செந்தூர் ஆல்ட் ஆயிடுவோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.